நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்ன இது? தாயே, ரத்தம். ரிஷி, காஷிபரை உடனே அழைத்து வா. செல். ஆகட்டும் மகளே, கவனமாக. நான் கைலாயம் செல்லவா? எதற்காக அக்கா? என் பிழை சந்திரன் அவரது பிழையை விட பெரியதாகும். மானிட பிறவி எடுத்ததே நான் செய்த பெரும் பாவம். இந்த மானிட பிறவியில் ஈசனை அடைய நினைத்தது தவறாகும். தாட்சாயணியின் உதிரம் வீணாக இயலாது மகாதேவா. தம்மை சந்திக்க உள்ளம் விழைகிறது சந்திரதேவா. எமக்கு அழைப்பு தாருங்கள். அனுமதி அளியுங்கள் சுவாமி. தவிப்பு, அன்னையை எண்ணிய இத்தனை வேதனை, பின் அவர்களை அழைத்து வர மறுப்பது ஏன்? தமது இத்தவிப்பின் காரணம் அடியவன் சிற்றறிவை எட்டவில்லை பிரபு. அத்துடன் காலமும் வெகு விரைவாக கடந்து வருகிறது. தக்ஷன் அன்னை தாட்சாயினியை வேறு ஒருவருக்கு மனம் முடிக்கவிருக்கிறார் மகாதேவா. அவ்விவாகம் நிகழ்ந்தால் பெரிதொரு அனர்த்தம் நிகழும். தாம் என் அன்னையை மீட்டு வர செல்லத்தான் வேண்டும்.
இன்றே தாம் தாட்சாயணி குறித்து நிர்ணயித்தாக வேண்டும் மகாதேவா. நான் அறியேன் இறைவா, என் சோதரியிடமிருந்து தம்மை பிரித்து வைக்கும் காரணம் யாதென்பதை நான் அறியேன். எனினும் நான் அறிந்ததை உரைக்கிறேன். இந்த பிரிவு அவளை மரணத்தை நோக்கி இட்டுச் செல்கிறது. தமது கட்டாயங்களை தாமின்றி எவர் அறிவார்? அவைகளுக்கு தீர்வு கோரும் தகுதி இந்த அடியவளுக்கு இல்லை. நான் என் சோதரிக்கு உயிர் பிச்சை வேண்டவில்லை. மாறாக அவளை ஏற்க இயலாவிடில் தயை கோர்ந்து தாமே தமது கரங்களினால் அவளுக்கு மரணத்தை அளியுங்கள். தாம் சம்ஹார மூர்த்தி ஆயிற்றே, இச்சிறு உபகாரம் ஒன்று தாம் செய்யலாகாதா? ஒவ்வொரு கணமும் மடியாமல் அவள் நிரந்தர ஓய்வு பெற இயலும். தாம் சத்ருக்களுக்கும் நன்மை செய்பவர். தாட்சாயணி தம்மீது மையில் கொண்டவள். அவளுக்கு அவள் குறித்த கவலை எமக்கும் உள்ளது. தாம் செல்லுங்கள். தாட்சாயணிக்கு நன்மைகளே விளையும். அப்படியெனில் தாம் தாட்சாயணியை மணமுடிக்க நிர்ணயித்தீர்களா? காலத்தின் கர்ப்பத்தில் உள்ளதை காலமே வெளிப்படுத்தவும் இயலும். எனினும் இனி சதிக்கு தீங்கு நேராது. இது என் வாக்குறுதி. தாம் செல்லுங்கள். ஓர் ஐயம் ஈசனே, தாம் அன்னைக்கு அருள் புரியும் மார்க்கம் யாது? தாம் இறை வடிவம் கொண்டு அன்னையின் முன்பு தோன்ற இயலாது. மானுட உருவம் தரித்து செல்கிறேன்.
தாம் கூறியதை மறந்தீர்களா? அவளை காப்பது என் கடமை. அக்கடமையினை நான் திறம்பட ஆற்றுகிறேன். சதிக்காக இந்த சிவன் மானிட வடிவம் ஏற்பான். பிரபு, தமது வார்த்தைகள் என் காதில் தேனாக பாய்கின்றன மகாதேவா. மனம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. எமது அன்னை கைலாயம் வருகிறார்களா? அடியவன் தமக்கு செய்யும் கைங்கரியங்களில் குறிகள் இருக்க வாய்ப்புண்டு. எனினும் எமது அன்னைக்கு அணுவளவும் இன்னல் ஏதும் நேராது. ஒருபோதும் அதனை அனுமதிக்க மாட்டேன். தாம் கருணை கடல், பக்த ரட்சகர் பிரபு. என் உள்ளம் கொந்தளிக்கும் உணர்ச்சிகளால் ஊஞ்சலாடுகிறது. வார்த்தைகளின்றி தவிக்கிறது. இன்று இந்த சிருஷ்டியே உணர்ச்சிகளின் கொந்தளிப்புக்கு ஆட்படும். இல்லை பிரம்மதேவரே, சதியின் நன்மைக்காக நான் மானிட ஒரு தரிப்பது உறுதி. எனினும் உண்மையில் இன்னும் தாட்சாயினி என்னோடு இணையும் தகுதியை பெறவில்லை. ஆனால் தாட்சாயினி என்னில் மறுபாதி என்பதும் உண்மையே. அங்கு சங்கடம் நேர்ந்தால் இங்கு வேதனை எழுகிறது. என்றும் தாட்சாயினியை நேசித்திருக்கிறேன். இனியும் அந்த நேசத்தில் மாற்றம் இருக்காது. எனினும் அவள் மையலை நான் ஏற்க இயலாத சங்கடமும் உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்றும் தாட்சாயணியை நேசித்திருக்கிறேன். இனியும் அந்த நேசத்தில் மாற்றம் இருக்காது. எனினும் அவள் மையலை நான் ஏற்க இயலாத சங்கடமும் உள்ளது. தாம் அறியாததல்ல பிரம்மதேவரே, தகுதியற்றவனுக்கு அவள் தாரமானால் அதன் தாக்கம் அபாயகரமானது. அந்த அபாயத்திற்கு அகிலமானது உள்ளாக்கப்படுவதை அனுமதிக்க இயலாது. அவளை நான் ஏற்க மறுத்தாலும் சதியின்றி என் வாழ்வில் சிறப்பில்லை. சக்தியின்றி சிவன் நிறைவற்றவர், குறை பெற்றவர், முழுமையற்றவர். தாட்சாயினி என்னை அடையும் தகுதி பெறுமட்டும் இத்தகுதொரு சங்கடத்தை நான் சகித்தே ஆக வேண்டும். இணையும் தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இருப்பினும் அது மட்டும் உதவாமல் இருக்கவும் இயலாது. எனது உதாசீனம் அவளை உருக்குலைப்பதை நான் காணவும் இயலாது. காலத்தின் கட்டாயத்தால் விளைந்த நிலை இது. தனித்து அவளின் நிலையினின்று மீள இயலாது. கடமையின் உதவியின்றி மையல் பூர்த்தியாகாது. நான் தாட்சாயணியை நேசித்தவன். ஆகையால் மானிட உருவில் என் கடமையை நிறைவேற்றுகிறேன். என் தாட்சாயணியை நாடிச் செல்கிறேன். எமக்கு இந்த விவாகத்தில் சம்மதமே. குரூர தோற்றம் கொண்டவன், அச்சத்தை விளைவிப்பவன், நீ விவாகம் முடிப்பதென்ன? அவனை ஏறெடுத்தும் பார்க்கவும் இயலாதே. நான் இந்த கணமே அன்னத்தையும் நீரையும் நான் தியாகம் செய்கிறேன். இந்த விவாக சம்பந்தம் உடைபட வேண்டும், அல்லது என் பிராணன் விடுபட வேண்டும்.